வணக்கம் கைஸ். இந்த வார பல்லாவ சந்தையில இந்த ஒயர்லெஸ் சார்ஜர வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கீழ அந்த ஃபோன் வைக்கிறதுக்கான சப்போர்ட்லாம் இல்லாம தான் இருந்தது. ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கியிருக்கோம். ஸோ நல்ல ஒயர்லெஸ் சார்ஜரு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100 ரூ. 150லாம் கிடைக்குது. இருந்தாலும் இத வந்து வேற ஒரு ரீசனுக்காக வாங்கியிருக்கோம். ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக 5 வோல்ட் சார்ஜர வந்து இதில கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ மைக்ரோ யூஎஸ்பி பின் தான் குடுத்துருந்தாங்க. கனெக்ட் பண்ணி ஃபோன வச்சபோது வந்து பார்த்தீங்கன்னா, பக்காவா சார்ஜ் ஏறுச்சு. ஸோ கீழ லைட் எரியுது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதோட பேஸ வந்து நம்ப தான் வந்து ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கடுத்து இந்த மைக்ரோ சாஃப்ட்டோட ஒயர்லெஸ் மவுஸுமே வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100 சொல்லியிருந்தாரு பிரைஸு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த AA பேட்டரி தான் வந்து போடணும். ஸோ 2 AA பேட்டரி போட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு நம்மகிட்ட அந்த பேட்டரி இல்லன்றதுனால செக் பண்ணி பார்க்கல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100 சொல்லியிருந்தாரு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது 2மே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 120 குடுத்து நான் வாங்கியிருந்தேன். ஏற்கனவே நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயர்லெஸ் மவுஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து ஒரு செக் பண்ணி பார்க்கணும். மைக்ரோசாஃப்ட்னு போட்டிருக்குல்ல. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வாங்கியிருந்தேன். அதுக்கடுத்து இந்த ஒயர்லெஸ் சார்ஜருமே அதுக்காக தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ 2மே பெருசா நம்மளுக்கு யூஸ் ஆக போறதில்ல. அதுக்காக எதுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கம்மி ரேட்லயே முடிச்சாச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பிளோட ஒயர்லெஸ் கீபேட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 50 குடுத்து தான் வாங்கியிருக்கேன். ரூ. 100 சொன்னாரு. ரூ. 50 பேசி வாங்கியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து டேமேஜ் ஆகி தான் கிடக்குது. ஸோ ஒரு சைடு இந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி உள்ள பேட்டரி போடுற மாரியான ஆப்ஷன்லாம் இருக்கும். அண்ட் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, 4 பட்டன் வந்து மிஸ் ஆயிருச்சு. ஆப்பிள் ப்ராடக்ட்ன்றதுனால இது எப்படி இருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதையும் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நான் வாங்குன ஆப்பிள் ப்ராடக்ட்லயே ரொம்ப கம்மியான ஒரு ரேட் இருக்க ஒரு ப்ராடக்ட்னா இந்த ப்ராடக்ட் தான். ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்றத நான் அடுத்த வீடியோல வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி சொல்றேன். ஸோ ரொம்ப நாளா மிஸ் ஆயிட்டு நானே சிக்கின ஒரு விஷயம் தான் இந்த ப்ரொஜெக்டர். ஸோ பலவர சந்தையிலேருந்து ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கி அத வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஆகுதா இல்லையா? ஒருவேளை ஒர்க் ஆகலனா அத வந்து ரீஸ்டோர் பண்ண முடியுமா? அப்படின்றத பார்க்கறதுக்காக ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கணும்னு ரொம்ப நாளா நெனச்சிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோனியோட ப்ரொஜெக்டர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா குடுத்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாரி ப்ரொஜெக்டர் வாங்குன முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் போயிடுச்சு அப்படின்னா, அது வந்து வெளிய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ வர அந்த ஸ்மார்ட் ப்ரொஜெக்டருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சைனா பிராண்டு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஸோ இந்த வாரம் வாங்குன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆச்சா இல்லையா? ஒர்க் ஆச்சா இல்லையா? அப்படின்றத அடுத்த வீடியோல நான் சொல்றேன். சேனல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.